மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நாகை மாவட்டம் ஆயக்காரன்புலம் பஞ்சாயத்தை சேர்ந்த 14 கிராமங்களில் உள்ள மக்கள் இதுவரை 1300க்கும் மேற்பட்ட கண் ஜோடிகளை தானம் செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் மருத்துவர்கள் தான் இங்கே கண் தானம் செய்யப்படும் கண்களை உடலில் இருந்து எடுப்பார்கள். ஆனால் தற்போது கிராமத்தில் உள்ள 2 பேர் தயாராகிவிட்டனர். இந்தியாவில் வேறெந்த கிராமத்திலும் கண்தானம் கொடுத்தவர்களின் எண்ணிக்கை 1134 எட்டியிருக்கவில்லை. இத்தகைய சாதனை பெரிதளவில் மீடியா வெளிச்சமில்லாமல் எப்படி சாத்தியமாகிற்று என்பது வியப்பாகவே இருக்கிறது. கடந்த 12 வருடமாக கண்தானத்திற்காக தங்கள் உழைப்பை அளித்திருக்கின்றனர் அரிமா சங்கத்து உறுப்பினர்கள். எங்கள் குழு ஆயக்காரன் புலத்தை படம் பிடித்துக் கொண்டிருந்த அன்று துரதிர்ஷ்டவசமாக ஒருவர் இறந்து போனார். அவர் வயதானவர். சில நாட்களாகவே நோய்வாய்ப்பட்டு இருந்தார். இன்று இறந்து போயிருக்கிறார். கண்களை இழந்த ஒருவருக்கு பார்வை தர ராமநாதன் மற்றும் பண்டரிதான் கண்களை உடலில் இருந்து பிரித்து எடுப்பதில் முக்கியமானவர்கள். முத அந்த கண்ணை நான் எடுக்க போகும்போது உண்மையிலே ஒரு கை காலெலாம் அப்படியே நடுக்கத்தோடு தான் போய் அந்த பாடிக்கிட்ட டச் பண்ணி அந்த டூல்ஸ் எடுத்தேன். ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக அந்த கண் ஈஸியாக எடுத்து உடனே நான் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையோட கண் வங்கிக்கு அனுப்பினோம். அடுத்த நாளே அது வெரி குட் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு, அந்த ஐபால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஆதங்கமாக இருந்துச்சு. அந்த வெரி குட்னு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்துச்சு. இறந்து போன முதியவரின் வீட்டை அடைந்தனர் அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள். அழுகை சத்தத்திற்கு நடுவே ஒரு சடல பெட்டியில் கண்களை திறந்தபடி உயிரற்று இருந்தார் முதியவர். எங்கள் குழு வந்திருந்த தகவல் ஏற்கனவே அவர்களது குடும்பத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இல்லை என்றால் படம் பிடிப்பது அந்த தருணத்தில் சாத்தியமில்லாதது. குழந்தைகள் மற்றும் பலவீனமானவர்கள் பின்வரும் காட்சிகளை பார்க்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். கண்களை முதியவரின் உடலிலிருந்து அகற்றும் பணி ஆரம்பித்தது. கையுறைகளை மாட்டிக்கொண்டனர். வெறித்து பார்த்தபடி இருந்த அந்த கண்கள் தனது எதிர்கால உடலை நினைத்து உறங்க மறுத்து காத்திருந்தது. ராமநாதன் மும்முரமாக கத்திரி மற்றும் சில உபகரணங்களை கொண்டு கண்களை வெளியில் எடுக்க ஆரம்பித்தார். அந்த பொழுதில் உறவினர்கள் அழுகை சத்தம் மேலும் அதிகமாய் எழுந்தது. சிறிது நேரத்தில் கண்களை பிடுங்கத் தொடங்கினர். அறுவை சிகிச்சைகளை நேரடியாக பார்க்கும் மன வலிமை உள்ளவர்களால் மட்டுமே இந்த காட்சிகளை சுலபமாக பார்க்க முடியும். முதல் முறையாக இந்த காட்சியை பார்ப்பவர்கள் யாரும் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு விலகி செல்லவே எண்ணுவர். எங்கள் கேமராமேனும் அதையே விரும்பினார். வழக்கமாக கண்களை எடுக்கும் போது திரையிடப்பட்டிருக்கும். ஆனால் எங்கள் குழு படம் பிடிக்க அனுமதி வாங்கியிருந்ததால் திரை ஏதும் போடப்படவில்லை. சில நாழிகைகளில் உயிர்ப்புடன் எடுக்கப்பட்டது முதல் கண். உறவினர்கள் அழுகை நிற்கவே இல்லை. இரண்டாவது கண்ணும் எடுக்கப்பட்டது. கண்களை கொண்டு செல்லும் முன் அதை பத்திரப்படுத்துவது அவசியம். அதுவும் செய்யப்பட்டது. கண்களை எடுத்துக்கொண்டு விடைபெற்றனர் பண்டரியும் ராமநாதனும். இது அவர்களுக்கு புதியதல்ல. பல நூறு முறைகள் அவர்கள் இப்படி எடுத்து சென்றிருக்கிறார்கள். தானமாக பெறப்பட்ட கண்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணி பண்டரி உடையது. எங்கள் கிளப்பில் தொடர்ந்து இந்த கண்தானத்தை கொண்டுட்டு போகிற பணியில் மருதூர் தெற்கு கிராமத்தை சேர்ந்த பண்டேரிங்கிறவர் தொடர்ந்து இந்த சமுதாய பணி மாதிரி அவர் சேவையாக செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு அரசாங்கம் ஃபர்ஸ்ட் பாஸ் கொடுத்துருக்கு.
ஒரே நாளில் 2-3 கண்ணை நாங்கள் எடுத்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் வரும்போது தான் வேறு மாற்றால் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இல்லைன்னா இவர் தான் கடந்த 10 ஆண்டு காலமாக சற்றேறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட கண் ஜோடி தானங்கள் வந்து அவர் கொண்டு போய் மதுரைக்கு சேர்த்திருக்காரு. கண்கள் பயணிக்க தொடங்கின புதிய உடலை தேடி. மருத்துவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட சம்பத் ராமு இறந்தவர்களின் உடலிலிருந்து நூற்றுக்கணக்கான கண்களை எடுத்துச் சென்று மருத்துவமனையில் கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இங்கே இறப்பவர்களின் கண்கள் அனைத்துமே ஒரு பார்வை இல்லாதவருக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கின்றன. கண் தானத்திற்கு அடுத்த கட்டமாக முழு உடல் தானத்தையும் தற்போது துவங்கியிருக்கிறார்கள் சிலர். காத்திருங்கள் இடைவேளை வரை.